வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தோம் வேர்ச்சொற்கள் அறிதல் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேர்ச்சொற்களை வேறு இலக்கண குறிப்பாக மாற்றுறது, அதாவது வினைமுற்றாக, வினை எச்சமாக, பெயரெச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயராக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷார்ட்கட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக அது ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதை வினைமுற்றா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த வினைமுற்றுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அது எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி தான் பெயரெச்சம், வினையாளனும் பெயர், வினைமுற்று, தொழிற்பெயர் எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். நார்மலாக பார்த்தோன்னா வேர்ச்சொல் கட்டளையிடக்கூடிய தோணியில் இருக்கணும். ஓகேவா? கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா படி, நட, ஓடு, வா, செல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த வேர்ச்சொல்லுக்கு பொருள் இருக்கும், அதை மேலும் பிரிக்க முடியாது. இந்த கண்டிஷனில் தான் நமக்கு வேர்ச்சொல் இருக்கும். அடுத்து இதில் வினைமுற்றாக இது இப்போ மாற்றணும். இப்போ ஒரு வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றணும் அப்படின்னா இது என்ன சொல்லுது? நார்மலாக வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல், அதாவது ஒரு வினை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வினைமுற்று. இப்போ அப்படி குறிக்கக்கூடிய சொல், அந்த வினைமுற்றுங்கிறது எதில் முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த வினைமுற்று எந்த சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ ஒரு சொல் இருக்குது, அந்த சொல் ஆண் அப்படின்னு முடிஞ்சா, இல்லை ஆள் முடிஞ்சா, இல்லைன்னா ஆர், இல்லைன்னா தூ, இந்த இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எது? வினைமுற்று. தூ கூட வராது. இதுதான் மெயின். ஆண், ஆள், ஆர், இந்த மூணு. ஆண், ஆள், ஆர். இது எப்படின்னா படித்தான், ஆணுன்னு முடியுதா? ஓகேவா? படித்தாள், ஆளுன்னு முடியுதா? படித்தார், அதில் முடியுதா? இந்த படித்தது, இந்த தூங்கிறது எப்பயாவது தான் வினைமுற்றில் மோஸ்ட்லி வராது. ஓகேவா? இந்த மெயினாக இதுதான். இந்த மூணில் முடிகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. படித்தான், படித்தாள், படித்தார். ஏன் அப்படின்னா இந்த தூங்குறது வேற ஒரு கண்டிஷன்லையும் மேட்ச் ஆகும், அதனால நான் சொல்கிறேன். வினைமுற்றை பொறுத்தளவுக்கு ஆண், ஆள், ஆரில் முடியும். அடுத்து பெயரெச்சம் வரப்போகிறோம். பெயரெச்சம்ங்கிறது என்ன? நார்மலாக டெஃபினிஷன் பார்த்தோம்னா ஒரு எச்ச சொல் இருக்கும், அந்த எச்ச சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் பெயரெச்சம். ஓகேவா? இப்போ இந்த பெயரெச்சமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சொல்லோட கடைசி எழுத்து இந்த ரெண்டாக தான் இருக்கும். இந்த ஓசையில் வரும். ஆங்கிற ஓசையிலையும் உம்முங்கிற ஓசையிலும் வரும். ஆங்கிற ஓசையில் எப்படி வருது? படித்த அப்படின்னா இத்து ப்ளஸ் ஆன் வருது, அப்போ ஆங்கிறதுல முடியுது. இப்போ பாடிய, அப்போ பாடியல யாங்கிறது இ ப்ளஸ் ஆ, ஆள முடியுது. இப்போ பாடும்ங்கிற சவுண்டு வருதா? அப்போது பெயரெச்சமாக இருக்கணும் ஒரு சொல் அப்படின்னா அது ஆளையும் உம்முலையும் முடிஞ்சிருக்கணும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? மேலே பார்த்த மாதிரி வினைமுற்று ஆண், ஆள், ஆரில் முடியும், சம்டைம்ஸ் தூளையும் முடியும். பெயரெச்சம் அப்படிங்கிறது உம்முல முடிஞ்சிருக்கணும். அடுத்து வினையச்சம். வினையச்சத்தோட டெஃபினிஷன் என்ன? ஒரு எச்ச சொல் வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துல முடியும்னா இ அல்லது ஊ. ஓகேவா? ஊ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், இந்த தூ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வினைமுற்றுன்னு போட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக. வினைமுற்று மோஸ்ட்லி ஆன், ஆள், அப்புறம் என்னது ஓ, ஆர் எல்லாமே ஆ வரிசையில் முடியும். ஆனால் இங்கே பார்த்தோம் இல்லையா, வினை எச்சம் எப்படி முடியும்னா இத்து ப்ளஸ் ஊங்கிற ஊ சவுண்டில் முடியணும், இல்லைன்னா ஓடி இட்டு ப்ளஸ் இ சவுண்டில் முடியணும். அதுதான் சொன்னேன், இ அண்ட் ஊ வினை எச்சம். அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு தெரியும், ஒரு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத, அந்த வினை என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் தொழிற்பெயர். அப்போ இதோடது மோஸ்ட்லி தல் விகுதி பெற்று வரும்னு பார்த்தோம். படித்தல், ஆடுதல், ஓடுதல் எல்லாமே தொழிற்பெயர் வரும். ஆனால் அது இல்லாமல் தல், அல், அம், கை இந்த மாதிரியும் முடியும். அந்த சொல்லோட இறுதியில் என்ன விகுதி இருக்கணும்? தள்ளுங்கிற விகுதி, அள்ளு, அம்மு, கை இது இருந்தாலுமே தொழிற்பெயர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தல், அல், அம், கை. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் மோஸ்ட்லி என்ன தான் வருது? தள்ளுங்கிற விகுதியில் தான் அதிகமாக இந்த தொழிற்பெயருங்கிறது வருது. அடுத்து வினையால், இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், படித்தல், தல் விகுதி வருதா? அடுத்து ஓடுதல், அதே மாதிரி நடக்கை, கை விகுதி பெற்றும் வருது. நடக்கைங்கிறதும் தொழிற்பெயர் தான்.
அடுத்து வினையாளனையும் பெயர். ஸோ வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வந்து செயலை செய்த நபரை குறிக்கும்படி வரும். யார் அந்த செயலை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த நபரை குறிச்சிருக்கணும். அந்த என்னது எழுவாயை குறிச்சிருந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். இது இந்த சொல்லோட இறுதியில் என்ன வரும்னா அவன், அவள், அவர், ஓர், இதெல்லாம் இந்த ஓசையில் முடிஞ்சுன்னா அது வினையாளனையும் பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன், அவள், அவர், ஓர். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா படித்தவன் அப்படின்னா அது வினையாளனை பெயர். வந்தவர், அவர், சென்றவள், இது எல்லாமே வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் என்னது மோஸ்ட்லி இந்த அவன், அவள், அவர் இந்த மூணில் தான் அதிகமாக கேட்பாங்க. சில டைம்ஸ் ஓரும் வரும். ஸோ இதுதான் வந்து வினையாளனையும் பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். ஸோ இதில் எதுக்குரிய ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு ஒரு டேபிளர் காலம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர்ச்சொல் படிங்கிற வேர்ச்சொல்லை வினைமுற்றா மாற்றணும். வினைமுற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வினைமுற்றா இருக்கணும் அப்படின்னா ஆன், ஆள், ஆர், தூ, இந்த 3 ஆள் இருக்கணும்னு பார்த்தோமா? ஆன், ஆள், ஆர். ஸோ அப்போ என்னதில் முடிஞ்சிருக்கு? படித்தான், ஆணில் முடிஞ்சிருக்கா? அப்போ இது வினைமுற்று. அடுத்து பெயரச்சம் வந்து ஆ ஓசை இல்லைன்னா ஓசையில் முடியணும். படித்த, இத்து ப்ளஸ் அ. அடுத்தது என்ன இருக்குது? வினையச்சம். ஸோ வினையச்சம் படித்து, இத்து ப்ளஸ் ஊ ஓசையில் முடிஞ்சிருக்கா? ஆர் ஓசையில் முடிஞ்சுன்னா அது வினையச்சம். தொழிற்பெயர் தல் விகுதி பெற்று வந்திருக்கும், படித்தல். அடுத்து வினையாளனையும் பெயர். ஸோ வினையாளனையும் பெயரை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவன், அவள், அவர், இந்த இதில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? படித்தவன், அவனில் முடிஞ்சிருக்கா? அப்போ இது வினையாளனையும் பெயர். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியே என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியாக அந்த சொல் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நடங்கிறது நடந்தாள், ஆளுங்கிற விகுதியில் முடிஞ்சிருக்கு. இதில் என்ன வரணும்? ஆன், ஆள், ஆர். ஓகேவா? ஆமாம், ஆர். இந்த 3 இருக்கணும். அடுத்து பெயரச்சம்னா இத்து ப்ளஸ் படித்த, இத்து ப்ளஸ் அ ஓசையில் முடிஞ்சிருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வினையச்சம் நடந்து, இத்து ப்ளஸ் ஊ. அடுத்து தல் விகுதி பெற்றிருக்கு, நடத்தல். அடுத்து நடந்தவள், அவளுங்கிறது வந்திருக்கு. ஸோ வினையாளனையும் பெயர். அடுத்தது வா. வாங்கிறது எப்படி வந்திருக்கு? வந்தான், ஆணுங்கிறது முடிஞ்சிருக்கா? ஸோ அப்போ இது வினைமுற்று. அடுத்து பெயரச்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்த, இத்து ப்ளஸ் ஆ ஓசையில், வந்து ஓசையில் முடிஞ்சிருக்கு. அடுத்து வருதல் தொழிற்பெயர், வந்தவர், அவருங்கிற ஓசையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அது வினையாளனையும் பெயர். அதே மாதிரி செய் அப்படின்னா செய்தான். இப்போ இது வினைமுற்றா இருக்கணும்னா ஆணில் முடிஞ்சிருக்கு, செய்தான். ஸோ வினைமுற்றை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தோம்? ஆன், ஆள், ஆர் பார்த்தோம். அப்போ இந்த ஓடினார் பார்த்திங்கன்னா ஆறில் முடிஞ்சிருக்கு. எழுதில் வந்து எழுதினான், ஆணில் முடிஞ்சிருக்கு. காணில் வந்து கண்டான், ஆணில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வினைமுற்று. அடுத்தது என்ன? பெயரச்சம். ஸோ பெயரச்சம்னா என்ன வேணும்? ஆ அல்லது சவுண்டில் முடியணும். செய்த, இத்து ப்ளஸ் அ வருது. ஓடிய, அதுவும் ஆளை தான் முடியும். எழுதிய, கண்ட, எல்லாமே ஆளை முடியக்கூடிய ஓசையாக இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக என்னவா வரும்? பெயரச்சமாக வரும். அடுத்து வினையச்சம் செய்து, இத்து ப்ளஸ் ஊலம், ஓடிய, ஓடி, ஈ வருதா? ஈ அல்லது ஓசையில் முடியணும். ஸோ அப்போ இது ஓடின்னு வந்திருக்கு, கரெக்ட். எழுதி, இது ஈ சவுண்டு. கண்டு, ஓசையெல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாமே பெயரச்சம். அடுத்தது செய்து எல்லாமே தல்விகுதி. மோஸ்ட்லி தொழிற்பெயரை பொறுத்தளவுக்கு தல்விகுதி வந்திருக்கணும். செய்தல், ஓடுதல், எழுதுதல். இதில் பாருங்கள், காணுதல்ங்கிறதும் வரணும், காண்டல்லும் வரும். இங்கே கான் அப்படிங்கிறத வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ச்சொலுக்கு வந்து காண்டல் அப்படிங்கிறதும் தொழிற்பெயர் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர் பார்க்கலாமா? ஸோ வினையாளனையும் பெயரை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செய்தவன்
அவன் அவள் வந்திருக்கணும்ல. ஸோ செய்தவன் கொடுத்துருக்காங்க, அப்போ அது கரெக்டு. அடுத்து ஓடியவர் அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதியவன் அவன் கொடுத்துருக்காங்க. கண்டவர் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவன் அவள் அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? வினையாளனையும் பேர். ஸோ இந்த ஷார்ட்கட் கீழே நான் கொடுத்துருக்கேன், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த வகையான சொற்கள் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ கட்டளை இடுற மாதிரி வந்துச்சுன்னா அது வேர் சொல். பெயரச்சமாக இருக்கணும்னா ஆ அப்படிங்கிற ஓசையில் முடியணும். வினையச்சமாக இருக்கணும்னா ஈ ஊங்கிற ஓசையில் முடியணும். வினை முற்றாக இருக்கோம்னா ஆண் ஆள் ஆர் தூங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வரும். மெயினாக ஆண் ஆள் ஆர் தான் வரும். தொழிற்பெயர் தல் விகுதி மட்டும்தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அது இல்லாமல் அள் அம் கை இதுலேயும் முடியக்கூடியதாக இருக்கும். வினையாளனையும் பேரை பொறுத்தளவுக்கு அவன் அவள் அவர் ஓர் இந்த 4 ஓசையிலையும் முடியக்கூடியதாக இருந்தால் அது வினையாளனையும் பெயர். ஸோ இதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வேர் சொற்களை எந்த சொல்லாவும் நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்க்கலாம். வை என்னும் வேர் சொல்லில் ஏவல் வினைமுற்று. ஸோ இது ஏவல் வினைமுற்றுனா வித்தியாசம் கிடையாது, நம்ம வினைமுற்றுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வினைமுற்றாக இருக்கணும் அப்படின்னா நமக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? வினைமுற்றுனா என்ன பார்த்தோம்? ஆண் ஆள் ஆர் தூள முடியணும். அதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் ஆள் ஆர் நான் சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையும் வராது. அதனால் மெயின் இதுதான், ஆண் ஆள் ஆர். அப்போ வைத்தாள். ஏன்னா நம்ம தூங்குறதை ஞாபகம் வச்சோம்னா வைத்தது அப்படிங்கிறதையும் வரும், வைத்துங்கிறதையும் வர மாதிரி இருக்கும். வைத்ததுங்கிறது வினைமுற்று தான், பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏவல் வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வைத்தாள் அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்து வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வா, இப்போ வினைமுற்றுனா என்ன பார்த்தோம்? ஆண் ஆள் ஆர். ஓகேவா? இங்கே பாருங்கள், வந்தவர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஆறு நினச்சிருக்கணும். இது வந்த அவர் சவுண்டு வந்துடுது, அது கிடையாது. அப்போ இங்கே என்ன வரும்? வந்தாள். ஆள் சவுண்டு வருதா? இப்போ ஆள் சவுண்டு வந்துச்சுன்னா இதுதான் வினைமுற்று. வந்த அப்படின்னா ஆல முடியக்கூடியது, அப்போ இது கிடையாது. வந்துன்னா ஊல முடியுது, அப்போ இது கிடையாது. ஸோ ஆனால் இது பெயரச்சத்தில் வந்துடும், இது வினையச்சத்தில் வந்துடும், இது வினையாளனையும் பெயராக இருக்கும். அப்போ இதுதான் என்னது? வினைமுற்று, வந்தாள். அடுத்த கொஸ்டின், தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். அவன் அவள் அவர் ஓர் இந்த சவுண்டில் வரணும். ஓர் இந்த சவுண்டில் முடிஞ்சுன்னா அது வினையாளனை பெயர். அப்படி பார்த்தோம்னா இது 2 வராது. இது ஊ சவுண்டில் முடியுது, இது ஆ சவுண்டில் முடியுது. வந்தவர் அவர் சவுண்டில் முடியுதா? அப்போ கண்டிப்பாக என்னது? இதுதான் வினையாளனையும் பெயர். அடுத்து மலர் வீட்டுக்கு சென்றாள். இதோட வேர் சொல் சென்றாள் அப்படிங்கிறத ஒரு வேர் சொல் பாருங்கள். இந்த 2 சுழி இன் வந்துச்சுன்னா எந்த இல் வரும்னு சொன்னோம்? இந்த இல் வரும்னு சொன்னோமா? அப்போ செல் அதோட முடிஞ்சு. இதே இது 3 சுழியின் இந்த சொல்லில் இருந்துச்சுன்னா எந்த இதில் வரும்? வேர்ச்சொல் இந்த இல்லில் வரும். இதுவும் நம்ம நேற்று வீடியோவில் ஷார்ட்கட்டாக சொன்னோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? செல்லங்கிறது கண்டிப்பாக வராது, செல்லு தான் வரும். அடுத்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். வினையச்சம் அப்படிங்கிறது எதில் முடியும்னு சொன்னோம்? வினையச்சம் ஈ அல்லது ஊங்கிற சவுண்டில் முடியணும். அப்போ இங்கே பார்த்தோன்னா கேட்டு இட்டு ப்ளஸ் ஊங்கள முடியுது, அதனால் கேட்டுங்கிறதான் கண்டிப்பாக இதோட வினையச்சம். இது பாருங்கள், கேட்ட ஆல முடியுது, அப்போ இது பெயரச்சம். கேட்டல் தல் விகுதி வந்திருக்கு, அப்போ இது தொழிற்பெயர். கேட்டான் ஆண் அப்படின்னா என்னது? ஆண் ஆள் இதெல்லாம் எதில் சொன்னோம்? வினைமுற்றில் சொன்னோம். அப்போ இது வினைமுற்று. அப்போ எது ஆன்சர் வரும்? கேட்டு தான் வரும். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அப்போ தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சில இடங்களில் குரில் நெடிலா மாறும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அதுவும் மாறியிருக்கு. அடுத்து வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். வினையச்சம்னா என்ன? கண்டிஷன் ஈ அல்லது ஊல முடியணும். இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ வந்து இத்து ப்ளஸ் ஊல முடியுது.
அப்போ இதுதான் ஆன்சர். வந்தான் அப்படின்னா என்ன வந்துடும்? வினை முற்று வந்துடும். தல் விகுதி வந்தால் தொழிற்பெயர் வந்துடும். வந்த ஆல முடிஞ்சால் அது பெயரச்சம். அப்போ ஆன்சர் வந்து. அடுத்தது பாருங்க, படி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம். இங்கேயும் வினையச்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈ அல்லது ஊல முடியணும். அப்படி பார்த்தோம்னா படித்து, இத்து ப்ளஸ் ஊ, படித்து வரும். படித்தல், பாடுதல் இதெல்லாம் தொழிற்பெயர். படித்த அப்படிங்கிறது பெயரச்சம். கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல்லுனா என்ன? கற்றலை தான் கல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றல். இயல்பானது, இயல்பு. இதோட வேர்ச்சொல் வந்து இயல்பு. துற என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக. தல் விகுதி பெற்று வரணும். தல் இல்லாட்டி அல், அம், கைங்கிற விகுதி வரணும். ஸோ இங்கே தல் விகுதியே கொடுத்துருக்காங்க. துரத்தல்னா பார்த்தா ஆன்சர். பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்க. வினை முற்றுனா அன், அன், ஆல், ஆன், ஆல், ஆர் இந்த விகுதி பெற்று வந்திருக்கணும். ஸோ அப்போ பயின்ற இரு ப்ளஸ் ஆல வருது, இது வராது. பயிலல், இது தல் விகுதி வருது. பயின்று ஊ முடியுது, இது வராது. அப்போ பயின்றான், ஆண் வந்துருச்சா? ஆணுங்கிற ஓசையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வினை முற்றாக இருக்கும். செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை காண்க. வினை எச்சம்னா ஈ அல்லது ஊல முடியணும். அப்போ சென்று இரு ப்ளஸ் ஊல முடியுதா? அப்போ இதுதான் இதுக்கான வினையெச்ச சொல். செல்லோட வினையெச்ச சொல் வந்து சென்று. இயைந்தவர், இதோட வேர் சொல்லை காண்க. இயை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயை அப்படிங்கிறதா இயைந்தவர். கற்றவன் சொல்லின் வேர்ச்சொல் கல். கற்றவனுக்கு கல். உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் அப்படிங்கிறதுக்கு வந்து உழவு, உலகு போடக்கூடாது. நம்ம வந்து உலகுன்னு நினச்சிக்கிடுவோம். ஏன்னா அந்த வார்த்தையை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். உலகம் அப்படின்னா என்னது? உழவு அப்படின்னு அர்த்தம். அதோட வேர்ச்சொல் வந்து ஊ போடணும், உழவு. அடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை. வாழ்த்துவோம்ன்றதுக்கு வாழ்த்துன்னு சொல்லணும். வாழ் வேற, வாழ்த்து வேற. வாழ்னா நம்ம இயல்பாக வாழக்கூடியது. வாழ்த்துங்கிறது நம்ம இன்னொருத்தவங்கள வாழ்த்துறது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கான மீனிங் வந்து வேற வந்துடும். இந்த ரெண்டுக்கு தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ வாழ்த்து வேர்ச்சொல். முடிகினன், முடிகினன் என்ற சொல்லின் ஏற்ற எதிர்ச்சொல் எது? ஸோ இது எதிர்ச்சொல். முடிகினனா நிறுத்தினான். எடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம். வினையச்சம்னா ஈ அல்லது ஊ சவுண்டில் முடியணும். அப்போ பார்த்தோம்னா படித்தனா ஆல முடியுது, படித்து தான் ஊழ முடியுது. அப்போ இதுதான் வந்து வினையச்சம். இது தல் விகுதி பெற்றுக்கு தொழிற்பெயர். இது ஆண் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையச்சம், சரி வினைமுற்று. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா ஷார்ட்கட் என்ன? அவன், அவள், அவர், ஓர். இந்த ஷார்ட்கட்டில் தான், அதாவது இந்த ஓசையில் முடியணும். பெற்றான் அப்படின்னா இந்த ஆணுங்கிறதுல முடியுது. பெறுகிறான், இதுவும் ஆணில் முடியுது. பெறுவான், இதுவும் ஆணில் முடியுது. பெறுபவன், பெறுபவன் தான் அவனில் முடியுது. ஸோ அப்போ ஆன்சர் எது? பெறுபவன். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆணுங்கிற ஓசை வேற, ஆணுங்கிற ஓசை இதுக்கு வராது. பெறுபவன், அவன்கிற ஓசை தான் வினையாளனையும் பேருக்கு வரும். வந்த இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. வா, வந்தக்கு வா. அடுத்து இதுக்கப்புறம் வர கொஷின் எல்லாமே லாஸ்ட் இயர் 2025 நடந்த எக்ஸாமில் கேட்டது. ஸோ இது நியூ சிலபஸ் படி கேட்ட கொஷின். பார்த்திங்கன்னா எத்தனை வேர்ச்சொல்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 3, 9, 10 வேர்ச்சொல்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 10 மார்க் ஈஸியாக கன்ஃபார்மாக வாங்கிடலாம். ஓகேவா? ஒளிர்வான் இச்சொல்லின் வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன வரும்? ஒளிர். ஒளிர்வானுக்கு ஒளிர். புக்கான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. புக்கான் அப்படின்னா புக்குன்னு போடக்கூடாது, புகு, புகு அப்படிங்கிறதான் வரும் இதுக்கு. அடுத்து மருண்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 3 சுழி இன் வந்தாலே எந்த இல் வரும்? இந்த இல் வரும். அப்போ என்ன வரும்? மருள். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த இல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 2 சுழி இன் வந்தால் வேர்ச்சொல்லில் இந்த இல் வரும், 3 சுழி இன் வந்தால் இந்த இல் வரும். இதை வச்சே நம்ம என்ன ஈஸியாக மருள்னு கண்டுபிடிச்சலாம்.
அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து அலை. பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயருக்கு என்ன வரும்? ஓசை. அவன், அவள், அவர், ஓர், இந்த ஓசையில் முடியும். வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வந்து அவன், அவள், அவர், ஓர் அப்படிங்கிறத முடியணும். இப்போ இதில் பாருங்கள், பொறுத்தார் அப்படின்னா நம்ம ஆறில் முடியும். ஆறில் முடிஞ்சால் அது வினை முற்றாக இருக்கும். பொறுத்து ஊழ முடிஞ்சுன்னா வினை எச்சம். பொறுத்த ஆள முடியுதுன்னா இது பெயரெச்சம். மயில முடிஞ்சுன்னா பண்பு பெயர். அப்போது இதில் எதிராக வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ இந்த பொறுத்தார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயருக்கு வருங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு என்ன மீனிங்னா பொறுத்தவருங்கிறது மீனிங். பொறுத்தவர் அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். மேபி இது ராங்காக இருக்கலாமோ என்னன்னு தெரியல. பட் பொறுத்தவர் அப்படிங்கிறது தான் வந்து வினையாளனையும் பெயராக வரும். அடுத்த கொஷின் வந்து நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுத்துக்க. ஸோ வினை எச்சம்னா ஊ அல்லது ஈல முடியணும். ஓகேவா? ஸோ ஊ அல்லது ஈல முடியக்கூடியது பாருங்கள், நின்று, இர் ப்ளஸ் ஊ. ஸோ அப்போ இதுதான் வினை எச்சம். நடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். தள்ளுங்கிற விகுதி. ஸோ நட்டல். அல் விகுதி வந்திருக்கா? நட்டல். தல், அல், அம், ஐ, கை இதெல்லாம் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒளி அப்படிங்கிறத வந்து வினையெச்சத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வினையெச்சமாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஓசையில் முடியும்? ஈ அல்லது ஊங்கிற ஓசை. அப்படி பார்த்தோம்னா இது ஆ ஓசையில் முடியுது, இது அவன் ஓசையில் முடியுது, தல் விகுதி பெற்றுக்கு. அப்போ ஒழித்து, இத்து ப்ளஸ் ஊ. அப்போ இதுதான் கரெக்டு. அழு இந்த இதில் வந்து வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னால் என்ன இதில் முடியணும்? அவன், அவள், அவர், ஓர், இந்த ஓசையில் முடியணும். அழுத வராத, தல் விகுதி பெற்றுக்கு, இது தொழிற்பெயர். அழுது, ஊ வினையச்சம். அழுவாளை. அழுவாளை அப்படிங்கிறது வந்து அவள், அவள்ங்கிற இதில் முடியக்கூடியது. ஓகேவா? ஸோ அழுவாளை அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக என்னது? அழுகக்கூடியவள் அப்படிங்கிறது தான் இந்த அழுவாளை அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ டைரக்ட் மீனிங் கொடுக்காம அழுவாளைக்கான மீனிங் பார்க்கும்போது அழக்கூடியவள் அப்படிங்கிறப்போ அவளுங்கிற ஓசை வருது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து வினையாளனையும் பெயர். அவ்வளோதான். இதோட வந்து எப்படி வந்து வேர்ச்சொல்ல மற்ற சொற்களாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்கட் தான் முக்கியம். இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ச்சொல் பொறுத்தளவுக்கு இந்த இதை மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி இலக்கண வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடியும் இலக்கண வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்குரிய பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.